மகனுக்கு ஆயுள் ரேகை அருந்து தொங்குது. இந்த 10 நாளுக்கு மேல உன் பையன் உயிரோடு இருக்கிறது கஷ்டம். கூட்டி കഴിച്ച് பார்த்தா ஒரு യാത്രയിലെ ആക്സിഡന്റിൽ ഉയിര് പോകുന്ന പ്രശ്നം പറയുന്നത്. அனன்யா, இந்த கேமை இப்படி ட்ரை பண்ண. ஓகே, சொல்றேன்ல இந்த மாதிரி விளையாடு. நான் சொன்ன மாதிரி செய். அக்கா, ஆ, ஆண்டியே ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. தெரியல, வெளியில போனாங்க. திரும்பி வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்காங்க. எது கேட்டாலும் ஒன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. அம்மா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாப்பா. சரி. ஜீவா வந்துட்டா, ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அண்ணி, ஸ்வீட்டா? எதுக்கு? எடுத்துக்கங்க, நான் அப்புறம் சொல்றேன். பிபி, ஸ்வீட் எடுத்துக்கோ. எனக்கு வேணாம் ஜீவா. ஓகே. அனன்யா, எடுத்துக்கோ. அனன்யா, எடுத்துக்கோ. எனக்குலாம் வேண்டாம். நீங்க அங்கேயே இருங்க, 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அப்பா, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்குப்பா? நான் மேலே போக போறேன்ப்பா. டேய், அப்படிலாம் சொல்லாதடா. ஏன்? இல்ல, ஒன்றும் இல்லை. அப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நார்மலாக தான் இருக்கேன். இல்லையே, நீங்க நார்மலா இல்லையே. அம்மா பிபி சுகர்லாம் செக் பண்ணிட்டீங்களா? நார்மலா இருக்கா? காலையில் தாண்டா செக் பண்ணேன், எல்லாமே நார்மலாக தாண்டா இருக்கு. அம்மா, எதுக்கு இந்த ஸ்வீட்டு? அதுவா, அது வந்து ஆல் இண்டியா லெவல் சயின்ஸ் காம்படிஷனுக்கு நான் அனுப்புன தியரி செலக்ட் ஆயிருக்கு. நம்ம ஸ்டேட் சார்பா செலக்ட் ஆன ஒரே கேண்டிடேட் நான் தான். அதுக்கான மாடலையும் நான் ரெடி பண்ணிட்டேன். வெரி குட். முன்னெல்லாம் இது மாதிரி விஷயத்த நிறையா பண்ணுவேன். இப்போல்லாம் கொஞ்ச நாளாக இது மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல. இனிமேலாவது பழைய ஜீவாவாக நடக்கணும். எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன்டா. அப்பா, சந்தோஷமான நேரத்திலே அட்வைஸ் பண்ணி கொள்ளாதீங்க. சரி, அம்மாவுக்கு ஸ்வீட் கொடுத்தியா? நான் கொடுத்தேன், அவங்க தான் வேணான்ட்டாங்க. ஏமாயா, ஸ்வீட் எடுத்துக்கம்மா. ஜீவா இதில் செலக்ட் ஆனது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் தானே? இப்பதான் பழைய ஜீவாவை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்பா, ஜீவா எப்பவுமே ஒரே ஜீவா தான். பழைய ஜீவா புது ஜீவாலாம் கிடையாது. டேய், நீ என்ன வேணா சொல்லு. உன் அப்பாவுக்கு இதோடைய ஹாப்பியான நியூஸ் வேற என்னடா இருக்க முடியும்? நான்லாம் 5th ரேங்க்குள்ள கூட எடுத்ததில்ல. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான்லாம். என் பையன் ஆல் இண்டியா லெவலில்
சயின்ஸ் காம்படிஷன்ல தமிழ்நாடு சார்பா ஒரே ஆளா செலக்ட் ஆயிருக்கான். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. காம்படிஷனா எங்க நடக்குது? எப்ப நடக்குதுப்பா? சின்ன சின்ன விஷயம்லாம் போட்டு கொடுப்பா தீபி. இந்த மாதிரி நல்ல விஷயத்தை இவங்க கிட்ட சொல்றது இல்லையா? அப்பா, அந்த காம்படிஷன் நாளைக்கு ஊட்டியில் ஆரம்பிக்குது. நான் ஊட்டிக்கு நாளைக்கு காலையில் போகணும். என்னடா சொல்ற? நாளைக்கு காலையில ஊட்டி கிளம்புறியா? என்னப்பா, ஏன் ஊட்டினது இவ்வளோ அதிர்ச்சி ஆகுறீங்க? அதைத்தான் நான் மேலே போக போறேன்னு சொன்னேன். டேய், நீ ஊட்டிக்கு போக வேண்டாப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஏன் போகக்கூடாது? காரணம் எல்லாம் கேட்காத. அம்மா, நான் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். நீ ஊட்டிக்கு மட்டும் இல்ல, வேற எங்கேயுமே போக வேண்டாம். என் பர்மிஷன் இல்லாம ஒரு 10 நாளைக்கு வீட்டை விட்டு நகரக்கூடாது. ஏன்? காரணம் எல்லாம் கேட்காத. அம்மா, இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தாம் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு தவமா கிடக்குறாங்க. அம்மா, அப்பா கூட எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு தெரியுமா? டேய், உன் தேரி செலக்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷப்பட்டேன்டா. ஆனா நீ ஊட்டிக்கு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் சந்தோஷமா போயிடுச்சுடா. ஏன்? எனக்கும் எங்க புள்ள பேர் வாங்கணும், பரிசு வாங்கணும்னு ஆசைதான். இதே வேற ஒரு சந்தர்ப்பமா இருந்தா நான் முதல் ஆளா நின்னு உன்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். ஏன் இப்ப என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்குப்பா. இல்லைன்னா நான் வேண்டான்னு சொல்வேனா? ஓ, நான் பூங்கொடியோட போறதுனால அப்படி சொல்றீங்களா? அம்மா, இந்த வீட்டில் நானும் அவ்வளோ ஒன்றா தானே இருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் இந்த மாடலை பண்றதுக்கு பூங்கொடி தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கா. அதான் நானே பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவளை நாளைக்கு கூட கூட்டிட்டு போக போறேன். இது பாரு ஜீவா, நீ செலக்ட் ஆனதோ யார கூட கூட்டிட்டு போறேங்கிறதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் வேணான்னு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னங்கிறது நாளைக்கு காலையில உனக்கு தெரியும். நீ உன் மனசை குழப்பிக்காம சாப்பிட்டு போய் தூங்கு. மத்ததெல்லாம் நம்ம காலையில பேசிப்போம். அப்புறம் நாளைக்கு காலையில 7 மணிக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. 6:30 மணிக்கு இங்கிருந்து கிளம்பணும். அது என்ன முக்கியமான இடமா? ஏதாவது தோஷம் கழிக்கணும்னு சொல்லி சாமியார் கிட்ட கூட்டிட்டு போவீங்க அதானே? நான் அங்கெல்லாம் வரமாட்டேன். எனக்கு அந்த காம்படிஷன் முக்கியம். நான் ஊட்டிக்கு போயே தீருவேன். டேய், என்ன ஏதுன்னு தெரியாம நீ பாட்டு பேசாதடா. ஏற்கனவே அம்மா ரொம்ப நொந்து போயிருக்கா. அப்பா, நீ கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. இது பாருங்க, இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த காம்படிஷனை நான் வின் பண்ணா எனக்கு பெரிய பாராட்டும் புகழும் கிடைக்கும். அதை விட என்னோட லட்சியம் நிறைவேறும்பா. அது புரியாம நீங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. புரியாம பேசுறது நாங்க இல்லடா, நீதான். நான் என்னப்பா புரியாம பேசிட்டேன்? டேய், அவ எவ்வளவு தூரம் அன்பா அமைதியா சொல்றா போகாத போகாதன்னு. கெஞ்சாத புரிய உன் அம்மா சொல்லிட்டு இருக்கா. அப்ப கூட புரியல உனக்கு? இங்க பார், போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளவுதான். ஏன் அது மாதிரி போன நான் என்ன செத்தா போயிடுவேன்? டேய், அம்மா சும்மா கத்தாதம்மா. என்னால இந்த வீட்டுல ஃப்ரீயாவே இருக்க முடியல.
நான் நினைக்கிறது என்னால பண்ணவும் முடியல, நீங்க பண்ணவும் விட மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஜெயில் வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் போய் எங்கேயாவது செத்துருவேன். டேய்! ஐயோ, மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாதடா. ஏற்கனவே நான் வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், ஏன் இவ்வளவு பதறீங்க? அதை எப்படிடா நான் சொல்லுவேன்? இல்ல இல்ல. மாயா மாயா அல்லாத மாயா. ஆண்டி என்னாச்சு ஆண்டி? ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? அம்மா என்னாச்சுமா? அப்பா என்னாச்சுப்பா? நீங்களும் ஒரு மாதிரி இருக்கீங்க, அம்மா ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு உடஞ்சு அடறாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்களேன். இது வேணாங்க. சொல்ல வேணாம். இங்க பார் மாயா, எப்படி நாளை காலையில அவனுக்கு தெரியதான் போகுது. அதுக்கு இப்பவே தெரிஞ்சா தேவையில்லாம ஆர்கியூமெண்ட்லாம் வராதுல்ல. அப்பா தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா ப்ளீஸ். அம்மா ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுறாங்க? நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையை வச்சு காலையில போய் ஒரு பெரிய சாமியார் பார்த்தேன்டா. சாமியார் போய் பாத்தீங்களா? ஆமா. சொல்லுங்க, என்ன சொன்னார் அந்த சாமியார்? அது உன் உயிருக்கு ஒரு கண்டம் இருக்கு, உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதுவும் ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுறதுனால எங்கேயும் வெளியில போக வேண்டாம்னு சொன்னாரு. அடடா, ரொம்ப பயமா இருக்கே. அப்ப நான் வீட்லயே இருந்தா எனக்கு சாவு வராதா? ஜீவா, டேய், இது மாதிரி குதர்க்கமா பேசாதடா. பரிகார பூஜை பண்றதுக்காக உன்னை அங்க கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அங்க போகணும். என்ன ஜீவா, அத்தை இவ்ளோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க, நீ சிரிச்சிட்டு இருக்க? இவங்க சொல்றதை கேட்டு சிரிக்காம என்ன பண்றது? உயிருக்கு ஆபத்துன்னு யாரோ ஒரு சாமியார் சொன்னாரா? அவன் அப்படி சொன்னதானே பயந்துகிட்டு மறுபடியும் நம்ம கிட்ட வருவாங்கன்னு நினைப்பான். பரிகார பூஜை பண்ண சொல்லுவான். அதுல அவரோட வியாபாரம் ஜோரா நடக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, உங்க பிசினஸ் நல்லா நடக்கும்னு சொன்னா எவன் போய் மறுபடியும் அவனை பாப்பான்? யாரோ ஒரு பித்துக்குழி சொன்னதை கேட்டுட்டு நீங்க இங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேய், யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்த சாமியார் தெரியுமா? ஓ சொல்லுங்களேன், எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்? நாங்க போய் எங்க பையனால பிரச்சனைன்னு மட்டும்தான் சொன்னோம். பிரசன்ன பார்த்துட்டு வயசு பொண்ணால பிரச்சனை, அவளை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான்னு அவ்வளவு விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. ஓ அதெல்லாம் வேற சொன்னானா அவன? டேய், நான் கடைக்கு பேசு, ஏதாவது சாபம் விட்டுற போறாரு. ஓ அவர் வந்து சிசிடிவி கேமரா எல்லாமே இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குவாரு. ஏமா அந்த மாதிரி இருந்தா செவ்வாய் கிரகத்துல என்ன இருக்குன்னு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணி இஸ்ரோல ராக்கெட்லாம் விடுறாங்க? எவ்வளவு அறிவாளிங்க வந்தாலும் உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுமா. வேணாம்ப்பா, எங்களை யாரும் திருத்த வேணாம். ஆனா நீ ஊட்டிக்கு போக வேணாம். அவரு காசுக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் சொல்லல. அம்மா அதெல்லாம் ஒரு பிசினஸ். எவனோ ஒருத்தர் சொன்னதுக்காக என் ஃபியூச்சர் கெடுக்காதீங்க. ஏன்பா, உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். நாளைக்கு போய் பிராயச்சித்தம் பண்ணணும். ஆக்சிடென்ட்ல மாட்டி தப்பிச்சவங்களும் இருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லாம போய்கிட்டு இருந்தவங்க எதிர்பாராம செத்தவங்களும் இருக்காங்க. அம்மா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். மரணத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு ராஜகுமாரிய கோவிலுக்குள்ளேயே அடைச்சு வச்சு பூஜை பண்ண வச்சாங்களாம். இதுல என்ன வேடிக்கைன்னா, பூஜைக்கு வச்சிருந்த பூல இருந்து ஒரு பூநாகம் கடிச்சு அந்த ராஜகுமாரி இறந்து போயிட்டாலாம். இந்த மாதிரி கதையெல்லாம் நீங்க கேட்டது இல்லையாமா? அம்மா நீங்க நம்புற மாதிரி நான் சாகணும்னு விதி இருந்தா எங்க இருந்தாலும் சாவு வரும். இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீடா. இது பருப்பா, இந்த ஒரு காம்படிஷனை தவற விட்டா உன் திறமையை நிரூபிக்க
இன்னும் எத்தனையோ சான்ஸ் கிடைக்கும். டேய், நானே உனக்காக ஒரு பிரஸ் மீட்டை நடத்தி இந்தியா முழுக்க உள்ள எல்லா மீடியாவிலையும் உன் கண்டுபிடிப்பு வர மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். இது பாருப்பா, அந்த சாமியார் சொன்ன மாதிரி உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இது பாருப்பா, தயவு செஞ்சு என் தவிப்ப புரிஞ்சுக்கோ. அம்மா இதெல்லாம் பொய்மா. பிராயச்சித்தம் பண்ணா ஒருத்தன் உயிர் வாழலானா அப்புறம் எல்லா பணக்காரனும் அந்த பிராயச்சித்தம் பண்ணி உயிர் வாழ்ந்துட்டு போவானே. டேய், உன் விதண்டாவாதத்தை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு என் புள்ள முக்கியம். நீ போக கூடாதுன்னா போக கூடாது. இத பாரு, உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நாளைக்கு காலையில அந்த சாமியார் கிட்ட போறோம், பிராயச்சித்தம் பண்றோம். ஏன்பா, இப்ப நான் எதை உரிமையோட சொன்னாலும் நீ கேக்குறது இல்ல. இது பாருப்பா, உன் கால்ல விழுந்து நான் கெஞ்சி கேக்குறேன். நீ நாளைக்கு ஊட்டிக்கு போகாதப்பா, எங்க கூட பூஜைக்கு வந்துரு. பாருங்க, இப்ப கூட என் வார்த்தையை கேக்குறான பாருங்க. ஏப்பா, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. சொல்லு ஜீவா, சொல்லுப்பா. சரிம்மா. சொல்லு பேபி. சக்சஸ் கிரானி. என்னடா சொல்ற? என்ன சக்சஸ்? ஜீவாவை ஊட்டிக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு போட்டிருந்த எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணுங்க. ஏமா திடீர்னு இப்படி சொல்ற? ஜீவா அந்த காம்படிஷனுக்கு போனா பரவாயில்லையா? யோ கிரானி, ஜீவா ஊட்டிக்கு போக மாட்டான். ஏதோ ஜாதக தோஷத்துக்காக நாளைக்கு பரிகார பூஜை பண்ணணுமா, அதனால போகவே கூடாதுன்னு ஆண்டி தீர்மானமா சொல்லிட்டாங்க. ஜீவாவும் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். சோ கேன்சல் எவ்ரிதிங். ஓகே பேபி, நான் பாத்துக்கிறேன். உயிருக்கு ஒரு கண்டம் இருக்கு, உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதுவும் ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுறதுனால எங்கேயும் வெளியில போக வேண்டாம்னு சொன்னாரு. அந்த சாமியார் சொன்ன மாதிரி உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு என் புள்ள முக்கியம். நீ போக கூடாதுன்னா போக கூடாது. என்ன சார், என்ன பண்றீங்க? காலையில நேரமே கிளம்பணும்ல, அதான் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் போய் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. காலையில அவசரமா கிளம்புறப்போ ஏதாவது மறந்துட போற. போ. என்ன சார் சொல்றீங்க? ஊட்டிக்கு போறீங்களா? என்ன பூங்குடி இப்படி கேக்குற? போறீங்களான்னு கேக்குற? போறோம் சார், விளையாடாதீங்க சார்.
நீ தான் இப்ப விளையாடுற. போக மாட்டேன்னு சொன்னவன வற்புறுத்தி போகணும்னு சொன்னது நீ. வேற யாருக்காக இல்லாட்டாலும் நான் சொல்றதுக்காக போகணும்னு கட்டாயப்படுத்தினதும் நீ தான். இப்ப நீயே வேணாங்கிற. சார் என்ன சார் பேசுறீங்க நீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போக மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட ஒத்துக்கிட்டீங்க. அவங்க எமோஷனலா பேசும்போது நான் போயே திருவன்னு சொன்னா சும்மா சீன் கிரியேட் ஆகும். அப்புறம் என்ன ரூம்ல போட்டு அடைச்சு வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு மாடலை ரெடி பண்ணிருக்கோம். அது நீ சொல்லும்போது கூட எனக்கு புரியல. எல்லாருக்கும் முன்னாடி நாம அதை டெமோ பண்ணி காமிச்சா எவ்வளவு பேரும் புகழும் கிடைக்கும்னு எனக்கு இப்ப ஆர்வமா இருக்கு.